வணக்கம். தமிழ்நாட்டு அரசியல்னாலே எப்பவுமே ஒரு சூடு இருக்கும் இல்லையா? ஆனா இன்னைக்கு நாம பாக்குற இந்த சட்டமன்றம் ஒரு காலத்துல பிரிட்டிஷ்காரங்க வச்சிருந்த ஒரு சின்ன கவுன்சில் இருந்தா உருவாச்சுன்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க அதோட முழுக்கவையும் விரிவா பார்க்கலாம். இந்த கேள்விதான் ரொம்ப முக்கியம். ஒரு காலத்துல பிரிட்டிஷ் அதிகாரிகளுக்கு வெறும் அட்வைஸ் மட்டும் கொடுத்துட்டு இருந்த ஒரு குழு இன்னைக்கு தமிழ்நாட்டோட தலைவிதியே தீர்மானிக்கிற 234 எம்எல்ஏக்கள் இருக்கிற ஒரு பெரிய அரசியல் களமா எப்படி மாறுச்சு? வாங்க இதுக்கான பதில தேடலாம். சரி, முதல்ல கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி பின்னாடி போவோம். எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி பிரிட்டிஷ் ஆட்சியில இருந்த மெட்ராஸ் கவுன்சில் தான். இங்கே பாருங்க, இது ஒரு மெதுவான ஆனா ரொம்ப உறுதியான ஒரு வளர்ச்சி. 1861ல வெறும் ஒரு அட்வைசரி கமிட்டி ஆரம்பிச்சது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எலெக்ஷன் வந்தது. 1920ல முதல் நேரடி தேர்தல் நடந்துச்சு. கடைசியா 1937ல இந்திய தேசிய காங்கிரஸ் ஜெயிச்சு ஆட்சி அமைக்கிற அளவுக்கு வளர்ந்துச்சு. இதுதான் நம்ம ஜனநாயகத்தோட முதல் படி. அப்போ இரட்டை ஆட்சின்னு ஒன்னு கொண்டு வந்தாங்க. இது ரொம்ப சிம்பிள். முக்கியமான துறைகள், அதாவது பணம், பாதுகாப்பு மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பிரிட்டிஷ்காரங்க அவங்க கையில வச்சுக்கிட்டாங்க. கல்வி, சுகாதாரம் மாதிரி சில துறைகளை மட்டும் நம்ம இந்திய அமைச்சர்கள் கிட்ட கொடுத்தாங்க. இது முழுமையான அதிகாரம் இல்லைன்னாலும் ஒரு தொடக்கமா இருந்துச்சு. இப்போதான் நம்ம கதையில ஒரு பெரிய ட்விஸ்டே வருது. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டோட அரசியல் களம் மொத்தமா ஒரு புது அவதாரம் எடுத்தது. அதுதான் திராவிட இயக்கங்களோட எழுச்சி. 1967 இந்த வருஷத்தை தமிழ்நாட்டு அரசியல்லிருந்து பிரிக்கவே முடியாது. அதுவரைக்கும் ஒரு பெரிய சக்தியா இருந்த காங்கிரஸ் கட்சியை தோற்கடிச்சு திராவிட கட்சிகளோட காலம் ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்ல, நம்ம மாநிலத்துக்கு தமிழ்நாடுன்ற பெருமையான பேர் கிடைச்சதும் இந்த காலகட்டத்துல தான். சரி, திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்த பிறகு நாம இன்னைக்கு பாக்குற இந்த மாடர்ன் சட்டமன்றம் எப்படி உருவாச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. 234 இது வெறும் ஒரு நம்பர் கிடையாது. இதுதான் தமிழ்நாட்டோட அதிகார மையம். இன்னைக்கு ஒவ்வொரு கட்சியும் இந்த நம்பர் அடையறதுக்கு தான் போராடிட்டு இருக்கு. ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த 234 எண்ணிக்கை கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு முன்னாடியே, அதாவது 1965லே முடிவு பண்ணிட்டாங்க. நம்ம சட்டமன்றத்துல கீழவை மட்டும்தான் இருக்கு. ஆனா முன்னாடி பல மாநிலங்கள்ல இருக்கிற மாதிரி இங்கேயும் சட்ட மேலவைன்னு ஒன்னு இருந்துச்சு. ஆனா 1986ல அதை கலைச்சிட்டாங்க. அதுல இருந்து நம்ம சட்டமன்றம் ஓரவை சட்டமன்றம் ஆயிடுச்சு. சரி, வரலாறு போதும், வாங்க நேரா நிகழ்காலத்துக்கு வருவோம். 2026 தேர்தல் களம் எப்படி இருக்க போகுது? இந்த தடவை போட்டி 2 பக்கமும் இல்ல, 4 பக்கமும் இருக்கு. தமிழ்நாட்டு அரசியல்னு சொன்னாலே நமக்கு திமுக, அதிமுகன்னு 2 கட்சிகள் மோதுறதுதான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா இப்போ அந்த சீன் மொத்தமா மாறிடுச்சு. திமுக, அதிமுக கூட்டணிகளோட இப்போ நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகமும் சீமானோட நாம் தமிழர் கட்சியும் களத்துல நிக்கறாங்க. இதனால 2026 தேர்தல் ஒரு 4 முனை போட்டியா மாறியிருக்கு. எலெக்ஷன் கணக்கு ரொம்ப சிம்பிள். மொத்தம் இருக்கிற 234 தொகுதிகள்ல ஆட்சி அமைக்க தேவையான மேஜிக் நம்பர் 118. இந்த இலக்கை யார் முதல்ல தொடுறாங்களோ அவங்க கையில தான் ஆட்சி. சரி, இந்த 4 கட்சிகளும் மோதுற முக்கியமான போர்க்களங்கள் எது? நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான ஆட்கள் யாரு? வாங்க இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பாப்போம். 2026 தேர்தலோட வெற்றியையே தீர்மானிக்க போற இடம் எது தெரியுமா? அது நம்ம சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் தான். தமிழ்நாட்டிலே அதிக வாக்காளர்கள் இருக்கிற தொகுதிகள்லாம் இங்கதான் இருக்கு. அதனால எல்லா கட்சிகளோட முழு கவனமும் இப்போ சென்னையை சுற்றித்தான் இருக்குது. இந்த எலெக்ஷனோட மிகப்பெரிய வைல்ட் கார்டு என்ட்ரின்னு சொன்னா அது நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகம் தான். டிஎம்கே, அதிமுகவோட பாரம்பரிய வாக்குகளை, குறிப்பா இளைஞர்களோட வாக்குகளை பிரிச்சு இவங்க மொத்த அரசியல் கணக்கையும் மாத்த வாய்ப்பு இருக்கு. இப்போ சில முக்கியமான தொகுதிகளை வேகமா ஒரு ரவுண்ட் பாத்தரலாம். முதல்ல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மீண்டும் போட்டியிடுற கொளத்தூர் தொகுதி. அடுத்ததா எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவரோட சொந்த தொகுதியான எடப்பாடியில மறுபடியும் போட்டியிடுறார். இது அவருக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு தொகுதி. ஆவடி தொகுதி ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு களம். இங்க திமுகவோட முன்னாள் அமைச்சருக்கும் நகர்ப்புறங்கள்ல செல்வாக்கு அதிகரிக்க முயற்சி செய்யற பாஜக வேட்பாளருக்கும் நேரடி போட்டி நடக்குது. இதுல நம் தமிழர் கட்சியோட ஸ்டைலே கொஞ்சம் வேற. அவங்க 50% தொகுதிகளை பெண்களுக்கு ஒதுக்குறாங்க. இது அவங்களோட ஒரு தனித்துவமான கொள்கை. இந்த மூவ் குறிப்பா பெண் வாக்காளர்கள் கிட்ட ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம். ஆக புதுசா வந்திருக்கிற கட்சிகள், மாறிப்போன தேர்தல் களங்கள், முக்கியத்துவம் வாய்ந்த நகர்ப்புற வாக்காளர்கள்னு நிறைய விஷயங்கள் இந்த தேர்தலை ரொம்பவே முக்கியமானதா மாத்திருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த 2026 தேர்தல் தமிழ்நாட்டோட அடுத்த தலைமுறை அரசியலையே மாத்தி எழுதுமா? பொறுத்திருந்து பாப்போம்.